தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விலைகளில் மாற்றமா? சற்று முன் லிட்ரோ நிறுவனத்தின் அறிவிப்பு. மின்சார சபை மறுசீரமைப்பு குறித்து அதிவிசேட வர்த்தமானி வெளியீடு. பதற்றத்தினால் மூடப்பட்டுள்ள வான்பரப்புகள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் அறிவிப்பு. யாழில் புறப்பட்ட சிறிது நிமிடத்திலேயே விபத்திற்குள்ளான படகு, பலர் மூழ்கியதாக தகவல். சுகாதார அமைச்சு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் இன்னும் சில நாட்களில் ஆரம்பமாக உள்ள கணக்கெடுப்பு. இடியுடன் கூடிய பலத்த மழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழில் பதுக்கலுக்காக கொண்டு செல்லப்பட்ட எரிபொருள் மீட்பு. சர்வதேச கடற்பரப்பில் மீன்பிடிக்க வேண்டாம், கடற்தொழிலாளர்களுக்கு அமைச்சர் எச்சரிக்கை. கோர விபத்தில் பலியான 2 சிறுவர்கள். தவிக்கும் இலங்கையர்களை உடனே தேடி கண்டறியுங்கள், அதிகாரிகளுக்கு ஜனாதிபதியின் உத்தரவு. தொடர்பட விரிவான செய்திகள். மார்ச் மாதத்திற்கான உள்நாட்டு எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என்று லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்திலும் லிட்ரோ எரிவாயு விலை மாற்றமின்றி தொடர்ந்திருந்தன. அதன்படி 12.5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 3690 ரூபாவாகவும், 5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 1482 ரூபாவாகவும், 2.3 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 694 ரூபாவாகவும் காணப்படுகிறது. இதேவேளை மார்ச் மாதத்திற்காக மொத்தம் 38,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை லிட்ரோ நிறுவனம் ஆர்டர் செய்துள்ளது. இதில் 7,800 மெட்ரிக் டன் ஏற்கனவே நாட்டை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மின்சார சபையின் பணிகள் மற்றும் கடமைகளை மறுசீரமைத்து எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வர்த்தமானி அறிவித்தல் எதிர்வரும் மார்ச் 9 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வெளியிடப்பட்டுள்ளது. வர்த்தமானியின்படி மின் உற்பத்தி, பரிமாற்றம் மற்றும் விநியோகத்தை நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்ட இயக்கங்களுக்காக 6 புதிய நிறுவனங்களை நிறுவுவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதன்படி 2024 ஆண்டின் 36ஆம் இலக்க இலங்கை மின்சார சபை சட்டத்தின் பல உபபிரிவுகள் திருத்தம் செய்யப்பட்ட வர்த்தமானி வெளியாகியுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் கொழும்புக்கும் லண்டனுக்கும் இடையே 8ஆம் தேதி கூடுதல் விமானத்தை இயக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் தற்போதைய நெருக்கடி சூழ்நிலை காரணமாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் சிரமத்திற்குள்ளான பயணிகளுக்கு உதவ இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. அதன்படி கூடுதல் விமான எண் UL 1205 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6:50 மணிக்கு கொழும்பிலிருந்து புறப்பட்டு அதே நாளில் பிற்பகல் 1:10 மணிக்கு லண்டனை வந்தடையும். அதன் திரும்பும் விமானமான UL 1206 அதே நாளில் பிற்பகல் 3:05 மணிக்கு லண்டனில் இருந்து புறப்பட்டு மறுநாள் காலை 6:55 மணிக்கு கொழும்பை வந்தடையும். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தற்போதைய நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றது. மேலும் பயண இடையூறுகளை சந்தித்தவர்களுக்கு உதவ தேர்ந்தெடுக்கப்பட்ட வழித்தடங்களில் கூடுதல் விமானங்களை இயக்க திட்டமிட்டுள்ளது என்று விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை எமிரேட்ஸ் நிறுவனம் மறு அறிவிப்பு வரும் வரை வரையறுக்கப்பட்ட விமான அட்டவணை இயக்கும் என்று அறிவித்துள்ளது. பிராந்திய வான்வெளி பகுதியளவு மீண்டும் திறக்கப்பட்ட பிறகு வணிக விமானங்களை பாதுகாப்பாக மீண்டும் தொடங்க இந்த அட்டவணை செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மார்ச் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் வுஹானில் இருந்து 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் புறப்பட்டு திரும்ப திட்டமிடப்பட்டுள்ளது. பாதுகாப்புக்கு எப்போதும் முதன்மையான முன்னுரிமையாக இருக்கும் என்றும், வான்வெளி திறக்கப்படும் போது அனைத்து செயல்பாட்டு தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டவுடன் அதன் விமான அட்டவணையை படிப்படியாக மீண்டும் கட்டமைக்கும் என்றும் எமிரேட்ஸ் மேலும் கூறியுள்ளது.
யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் பக்தர்களுடன் புறப்பட்ட படகு ஒன்று சென்ற சிறிது நிமிடத்திலேயே தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் பயணித்த சிறுவர்கள், பெண்கள் உட்பட பலர் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த படகானது நாளை இடம்பெறவுள்ள பாளைதீவு அந்தோணியார் ஆலய திருவிழாவுக்காக புறப்பட்டு சென்ற வேளை இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 3 கரைக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் ஒருவர் இறந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2 யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிடப்படுகிறது. ஏனையவர்களை மீட்கும் பணியில் கடத்தொழிலாளர்கள், படகோட்டிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மக்களின் வாய்வழி சுகாதார நிலையை மதிப்பிடுவதை நோக்கமாக கொண்டு மார்ச் 10 முதல் 5வது தேசிய வாய்வழி சுகாதார கணக்கெடுப்பு ஆரம்பமாக உள்ளது. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை இத்தகைய கணக்கெடுப்புகளை நடத்துமாறு உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைக்கிறது. அதற்காக இம்முறை கணக்கெடுப்பு முன்னெடுக்கப்படுகிறது. இந்த தரவு சேகரிப்பு நடவடிக்கைகள் 2026 மார்ச் முதல் நவம்பர் வரை இடம்பெறவுள்ளன. நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் முதியவர்கள் உள்ளிட்ட பல்வேறு வயதினரிடமிருந்து தகவல்கள் திரட்டப்பட உள்ளன. எதிர்கால தேசிய வாய்வழி சுகாதார கொள்கைகளை வகுப்பதற்கும் தடுப்பு திட்டங்களை திட்டமிடுவதற்கும் தேவையான முக்கிய தரவுகளை பெறுவதே இதன் முக்கிய நோக்கமாகும். பொதுமக்களிடையே இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த சுகாதார அமைச்சின் பல் மருத்துவ சேவைகள் பிரிவு மற்றும் ஊடக பிரிவு இணைந்து விசேட கலந்துரையாடல்களை ஏற்பாடு செய்துள்ளன. தென் மாகாணத்தின் சில இடங்களிலும், களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் இன்று மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும். அதேவேளை மத்திய சப்ரகமுவ, வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும். இதனால் வாகனங்களை செலுத்தும் சாரதிகள் அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வேகத்தில் மாறுபட்ட திசைகளில் இருந்து வீசக்கூடும் என்பதுடன் கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. யாழில் பதுக்கள் மற்றும் கள்ள சந்தையில் விற்பனை செய்வதற்காக கொண்டு செல்லப்பட்ட சுமார் 500 லிட்டர் மண்ணெண்ணெய், அதனை கொண்டு சென்ற வாகனம் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன்போது வாகனத்தை செலுத்திய சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளார். பருத்தித்துறை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து பருத்தித்துறை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி பிரியந்தா அமரசிங்க தலைமையிலான குழுவினரால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைப்பற்றப்பட்ட வாகனம் மற்றும் எரிபொருள் என்பவற்றுடன் வாகன சாரதியை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை பருத்தித்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை கடல் எல்லையை தாண்டி சர்வதேச கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கடத்தொழிலாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். தற்போது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் பெரும் பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது. இந்த பதற்றத்தின் விளைவாக பல்வேறு அசம்பாவிதங்கள் இடம்பெற்று வருகின்றன. இவ்வாறான இக்கட்டான தருணங்களில் நமது கடத்தொழிலாளர்கள் சர்வதேச கடற்பரப்புக்கு சென்றால் அவர்களை நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய அபாயம் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கடத்தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவது எவ்வகையிலும் பொருத்தமானது அல்ல என்பதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், நமது கடத்தொழிலாளர்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாரிய விளைவுகளை தோற்றுவிக்கக்கூடிய சூழல் இது. எனவே இந்த பதற்ற நிலை தணியும் வரை எமது நாட்டின் கடல் எல்லைகளுக்கு அப்பால் சென்று மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு அனைத்து கடத்தொழிலாளர்களையும் கேட்டுக்கொள்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார். ஈரானிய போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து நிலவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை மையப்படுத்தியே இந்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புத்தளம் மதுரங்குழிய போலீஸ் பிரிவின் கிளிமடிச்சேனை பகுதியில் நேற்று இடம்பெற்ற இந்த விபத்தில் 2 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர்.
கிளிமடிச்சேனை பகுதியைச் சேர்ந்த 8 மற்றும் 13 வயதுடைய 2 சிறுவர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். மதுரங்குளியவிலிருந்து ரணவீர் வசந்த மாவட்ட வழியாக குறுங்கல்வெட்டியை நோக்கி பயணித்த லொரி எதிர் திசையில் வந்த 2 சிறுவர்கள் பயணித்த சைக்கிளில் மோதியது. அப்போது 2 சிறுவர்கள் பலத்த காயமடைந்து புத்தளம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு மதுரங்குளிய போலீசாரால் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்போதைய நெருக்கடி நிலையில் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்கள் மற்றும் இலங்கைக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு என்பவற்றின் வழிகாட்டலின் கீழ் முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் குறித்து ஜனாதிபதி கவனம் செலுத்தியுள்ளார். மத்திய கிழக்கின் யுத்த சூழல் நிலவும் பகுதிகளில் உள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளிநாட்டில் பணிபுரியும் ஊழியர்களின் பாதுகாப்பு நடைமுறை நடவடிக்கைகள் குறித்தும் எதிர்கால செயற்பாடுகள் குறித்தும் ஆராயும் கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பிரச்சினைகளை முன்வைப்பதற்காக தூதரகங்கள் ஊடாக 24 மணி நேர அவசர சேவை மையங்கள் செயற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவை வெற்றிகரமாக இயங்கி வருவதாகவும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. இதுவரை கிடைத்துள்ள தகவல்களின்படி மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள எந்தவொரு இலங்கையருக்கும் பாரிய பாதிப்புகள் ஏற்படவில்லை எனவும் தூதரகங்களின் உதவியை நாடுபவர்களுக்கு தேவையான வசதிகள் அளிப்பதற்கு தேவையான நிதி அந்தந்த தூதரகங்களுக்கு ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இங்கு தெரிவிக்கப்பட்டது. இலங்கையில் தங்கியுள்ள சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான உதவிகளை வழங்க இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையினால் 1912 அவசர இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதோடு வெளிநாடுகளில் உள்ள இலங்கை ஊழியர்களின் பிரச்சினைகளை முன்வைப்பதற்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் 1989 அவசர அழைப்பு இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அவசர இலக்கங்களுக்கு கிடைக்கும் அனைத்து தகவல்களும் தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்படும் எனவும் விசேட விமான வசதிகள் கோரி இதுவரை எவ்வித கோரிக்கைகளும் முன்வைக்கப்படவில்லை எனவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. அத்தோடு இலங்கை வந்துள்ள வெளிநாடுகளில் பணிபுரியும் ஊழியர்கள் மீண்டும் கடமைக்கு திரும்புவதற்கு கால அவகாசம் பெற்றுத் தருமாறு சம்பந்தப்பட்ட தூதரகங்கள் ஊடாக கோரிக்கை விடுப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. சுற்றுலா மற்றும் வர்த்தக நோக்கில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று நாடு திரும்ப முடியாமல் தங்கியுள்ள இலங்கையர்கள் குறித்து கண்டறிந்து அவர்களை மீண்டும் அழைத்து வர தேவையான வசதிகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். தற்போது விமான சேவைகள் படிப்படியாக வழமைக்கு திரும்பி வருவதால் எவ்வித தடையுமின்றி தேவையான வசதிகளை வழங்க முடியும் என ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அதிகாரிகள் இதன்போது சுட்டிக்காட்டினர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.